ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கு. ஒன்று, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாக தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள், அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அவர் இஸ்ரேலுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அவருடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும். அவர் தொட்டதெல்லாம் தொலங்கும். அந்த நியாயப்பிரமாண ஆசீர்வாதத்துக்குள்ள தான் தசம பாகம், காணிக்க, ஆசாரியர்களை கனப்படுத்துறது, இப்படி நிறைய இருந்துச்சு. இது மோசேக்கு, இந்த ஆசீர்வாதம் மோசே மூலமாக தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இது ஒன்று. ரெண்டாவது நாம பார்க்க போற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு வெளியில போய் எதையாவது போதிச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத அவர் கொஞ்சம் எலாபரேட்டடா விளக்கி அதனுடைய ஷார்ப்னஸ் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தார். அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவர் சிலுவையில மரிக்கும்போது, அந்த சிலுவையில மரிச்சதுனால அவர் எதை நிறைவேற்றி முடிச்சார்னு பவுல் சொல்லுவார் அப்படின்னா, எல்லா நியாயப்பிரமாணங்களையும் இயேசு கிறிஸ்து முடிவுக்கு கொண்டு வந்து அதை முடிச்சிட்டார், அதை சிலுவையில் அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவார். பிகாஸ் நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனையும் பரிபூர்ணமாக ஆக்கவே இல்லை. அதனால நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் திரையா இருந்த அந்த திரைச்சீலைய மேலிருந்து கீழே ரெண்டா போற மாதிரி கிழிச்சிட்டார். அப்ப மேலிருந்து கிழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவனே அதை கிழிச்சிட்டார்னு அர்த்தம். இனிமே தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல திரைச்சீலை, ஆசாரியன், காணிக்கை, பலிகள், இந்த விஷயத்த செய்யணும், இதை நீ இப்படி செய்யணும்னு எந்த விதமான சட்ட திட்டங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். தசமபாகம் கொடுத்தா ஆசீர்வாதம், காணிக்கை கொடுத்தா பல மடங்கு ஆசீர்வாதம் திரும்பி வரும், இப்படியெல்லாம் நீங்க திரும்ப நம்பினீங்க அப்படின்னா அது மோசேக்குள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். தேவனே அதை கலைச்சி போட்டுட்டார், தேவனே அதை எடுத்து போட்டுட்டார். அந்த பழைய விஷயத்தை நீங்க திரும்ப போய் தேடுறீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் புது ஆசீர்வாதங்களை விதைச்சிருக்கிறார். நீதி, கிருபை. நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த நீதியின்படி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தேவனுடைய நீதி உங்கள் லைஃப்ல இருக்கும், அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். மோசே கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்குள்ள இருக்கக்கூடிய நீதியும் கிருபையும் உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும். இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான முதல் உயிர்த்தெழுதல், முதல் பலனாக எந்திரிச்சு வந்தாரோ அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்றவங்க, அவரை போலவே கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க, இந்த உலகத்தை வெறுத்து நடக்கிறவங்க அதே மாதிரி உயிர்த்தெழுதலில் வருவாங்க. அப்படி வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அஞ்ஞானிகளும், கல்விமான்களும், பணக்காரர்களும், ராஜாக்களும், ஏன் இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போலியாக நடந்த நிறைய போதகர்களும் கூட அழுகையும் பல்கடிப்பும் அன்னைக்கு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அப்படி ஆயிடும், ஐயோ நான் தெரியாமல் போயிட்டானே அப்படி. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. கிறிஸ்துவை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரனாவோ ஃபேமஸான நபராவோ மாறணும்னு ஆசைப்படுறதை விட, கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ள இருக்குதா, கிறிஸ்து எனக்கு கிருபை தந்திருக்கிறாரா. பவுலுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அந்த வியாதி எடுக்கிறதுக்காக 3 தடவை ப்ரேயர் பண்ணாரு. 3 தடவையும் அவருக்கு என்ன பதில் வந்துச்சுன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் வியாதி எடுங்கப்பா அப்படின்னு கேட்டா என் கிருபை உனக்கு போதும்னு. அப்போ வியாதி ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த வியாதிக்கு மேலே நான் என்னுடைய கிருபையை கொடுத்து உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் புரிஞ்சுக்க நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்தாதான் கஷ்டத்துக்கு மேலே அவருடைய கிருபை எப்படி நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது புரியும். அந்த டேஸ்ட் பண்ணவங்க ரெண்டாவது போய் எனக்கு உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, கிருபையை கொடுங்கன்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கிருபை வரப்போகுதுன்னா கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டம் வந்தால் அவங்க உடனே கண்ணீர் விட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, கிருபை வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட ஆரம்பிப்பாங்க. இதுதான் லாட்ரியில் ஜாக்பாட் அடித்த மாதிரி சந்தோஷம். உண்மையான கிறிஸ்தவன்
அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்தா சந்தோஷப்படுவானே தவிர்த்து உலகத்தில் கிடைக்கக்கூடிய மேன்மையை பார்த்து அவன் சந்தோஷப்படவே மாட்டான். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள்.